ரேடியேட்டரில் தண்ணி இருக்கா, இன்ஜினில் ஆயில் இருக்கா, அதெல்லாம் பார்க்குறதில்ல. வண்டியில் ஏறி உட்காந்தோன்னே எர்ரா பசுபதி வண்டின்ட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்போ பாருங்கள், இந்த வண்டி சீஸ் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வண்டி ஃபோர்டு எண்டவர். இந்த வண்டியில் இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை பார்ப்போம். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஃபினான்ஸ் கம்பெனி வச்சுருக்காரு. அவர் வண்டி தான் ஏற்கனவே டெம்பரேச்சர் லைட்டு காமிச்சிட்டே இருந்திருக்கு. அதை அவர் செக் பண்ணுறதே இல்லை, தண்ணி குறைஞ்சாலும் ஊற்றுறதில்ல, அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இன்ஜின் பிடிச்சி நின்றுச்சு. ஹெட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக அரிச்சிருச்சு. அவர் கூலண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை, அதனால் ஹெட் அரிச்சிருச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ஹெட்டு பிளாக் எல்லாத்தையுமே வேலை பார்த்து ஓய் பார்ட்ஸ் மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணி ஃபுல் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எவ்வளோ தான் ஃபுல் ஒர்க் பண்ணாலும் கஸ்டமரும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்ல. இப்போ நான் காஸ்ட்லியான கூலண்ட் ஆயில் ஊற்றி விட்ருக்கிறேன், பிராண்டட் கூலண்ட் ஆயில் ஊற்றி விட்ருக்கேன். ஆனால் அதை அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. கரெக்டாக தண்ணி இருக்கா, நம்ம ஒரு வீக்லி ஒன்ஸு இல்லை 1 மந்த்துக்கு ஒன்ஸு இல்லை அவங்க பார்க்கலையா, நியரஸ்ட் ஒரு கேரேஜில் கொடுத்து செக் பண்ணிட்டாங்களே பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவங்க எதுவுமே செக் பண்ணுற மாட்டாங்க. வண்டி எடுக்கிறாங்க, வண்டியில் உட்காராங்க, ஜல்லுன்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இனிமேல் அப்படி அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் வரையும். இப்போ இந்த வண்டிக்கு 1.25 லட்ச ரூபா செலவு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.